அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நியூட்டனினுடைய இயக்க விதிகள் அலகு 4வது அலகு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் நியூட்டனுடைய 3 இயக்க விதிகள் சம்பந்தமாகவும் இறுதியாக உந்தம் சம்பந்தமாகவும் இதில் மிக குறுகிய நேரத்துக்குள்ளால் சிறிய ஒரு தியரியோட வழங்கப்படுறோம் இந்த விதிகளை. சரிதானே? அப்போ இந்த விதிகளை பற்றி ஷார்ட் ரிவிஷனாக செஞ்சதுக்கு பின்னால் இது சம்பந்தமான கேள்விகளையும் நாங்கள் செஞ்சுக்கொள்வோம், அடுத்தடுத்த கிளாஸுகளில் செஞ்சு கொள்வோம். சரிதானே? இப்போ முதலாவது நாங்கள் விளங்கணும், நியூட்டன்ட இயக்க விதிகள் சம்பந்தமாக படிக்கிறதுக்கு முன்னாடி விசை என்ற ஒரு கணியம் சம்பந்தமாக விளங்கிக்கொள்ளணும். விசை என்கிற ஒரு கணியம் நாங்கள் ஏற்கனவே கணியங்கள் சம்பந்தமாக படிச்சிருக்கிறோம். அதில் 2 வகையான கணியங்கள், எண்ணி கணியங்கள், காவி கணியங்கள் என்று 2 வகையான கணியங்கள் படிச்சிருக்கிறோம். விசைங்கிற கணியத்தை பொறுத்தவரையில், விசை அப்படிங்கிற கணியத்தை பொறுத்தவரையில் ஒரு காவி கணியம். விசைங்கிறது ஒரு காவி கணியம். காவி கணியம் என்றால் இங்க ஒரு பருமன் இருக்கணும், அதே போல திசை இருக்கணும். காவி கணியம் ஒரு பருமன் இருக்கும், அதே போல ஒரு திசை அல்லது ஒரு போக்கு, திசை அல்லது போக்கு இருக்கணும். இதுதான் காவி கணியம். இப்போ பருமனை நாங்கள் எப்படி குறிக்கிறோம்? பருமனை நாங்கள் எப்படி குறிக்கிறோம்னு சொன்னால், விசையினுடைய பருமனை நாங்கள் எப்படி குறிக்கிறோம்னு சொன்னால் நியூட்டன் என்கிற அலகால குறிக்கிறோம். விசையினுடைய அலகாக நியூட்டன் என்கிற அலகை குறிக்கிறோம். அலகு நியூட்டன் அல்லது கிலோகிராம் ms-2 என்கிற அலகால குறிக்கிறோம். இப்போ விசை என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பொருளை இழுக்கிறதுக்கு அல்லது தள்ளுற நேரம் நாங்கள் பிரயோகிக்கிற அந்த ஒரு சக்தி தான், நாங்கள் பிரயோகிக்கிற அந்த ஒரு விஷயம்தான் விசை. உதாரணமாக நாங்கள் ஒரு பொருளை, ஒரு மேசையை தள்ளுறமாக இருந்தால் அந்த நேரம் அந்த மேசையை தள்ளுறது தான் விசை, தள்ளு விசைன்னு சொல்லுவோம். அதே போல் கயிறெழுத்தல் போட்டிகளில் நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்ட அனுபவம் இருக்கும். கயிறை பிடிச்சி இழுக்கிற நேரம் அந்த கயிறில் நாங்கள் பிரயோகிக்கிற இழுவைதான் விசை. இதுதான் விசை, விலகிக் கொள்ளணும். ஆகவே உங்களுக்கு சாதாரணமாகவே அழகாக விளங்கும். உதாரணமாக கயிறு இழுக்கிற நேரம் ஒரு கயிறாக இருந்தால் இங்கால கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இங்கால கொஞ்சம் பேர். இது ஏ என்ற முடிவிடம், இது பி என்ற முடிவிடம் என்று எடுத்தோம்னால் இங்கால ஒரு குரூப் இருக்க போகுது, இங்கால ஒரு குரூப் இருக்க போகுது. அப்போ இந்த குரூப் எங்கால பக்கம் இழுக்க போகிறாங்க, இங்கால பக்கம் இழுப்பாங்க இல்லையா? இங்கால பக்கம் இழுப்பாங்க. அப்போ இந்த குரூப் இங்கால பக்கம் இழுப்பாங்க. அப்போ இங்கே பாருங்க, இங்கால ஒரு குறிப்பிட்ட ஒரு பருமன் இருக்க போகுது, ஒரு 20 நியூட்டனோ 30 நியூட்டனோ 40 நியூட்டனோ இங்கால ஒரு குறிப்பிட்ட பருமன் இருப்பதோடு இந்த திசையை நோக்கியதாக இருக்குது. அதே போல பி பக்கத்திலையும் குறிப்பிட்ட ஒரு பருமன் இருக்கும் தானே, 30 40 50 நியூட்டன் இருப்பதோடு அங்கால திசையிலும் குறிப்பிட்ட ஒரு திசை இருக்குது. ஆகவே விசைங்கிறது ஒரு காவி கணியம் என்கிற விஷயத்தை முதலாவதாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது மிக முக்கியமான விஷயம். இது விளங்கினதுக்கு பின்னால நியூட்டனினுடைய விதிகள் சம்பந்தமாக. சரி, நியூட்டன்ட 3 விதிகள் இருக்கு இல்லையா? நியூட்டன்ட 3 விதிகள் இருக்குது. நியூட்டன்ட 3 விதிகள் இருக்குது. நியூட்டனின் 3 விதிகள். நியூட்டன்ட 3 விதிகள்ல முதலாம் விதியை பொறுத்தவரையில், நியூட்டன்ட முதலாம் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு பொருள் இருக்குதென்றால் அந்த பொருள்ல சமப்படுத்தாத ஒரு விசை பிரயோகிக்கப்படுகின்ற வரையில, ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா நாங்கள் கீரிக்கொண்டே பார்த்து கொடுப்போம். ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா ஒரு பொருள்ல சமப்படுத்தாத ஒரு விசை, அதாவது சமப்படுத்தாத விசைன்னு சொன்னால் இங்கால நாங்கள் 5 நியூட்டன், இங்கால 5 நியூட்டன் பிரயோகித்தால் அது சமனான விசை. இல்லாம இங்கால மட்டுமே 5 நியூட்டனை விசைச்சால் இங்கால எந்த விசையும் இதை சமப்படுத்தல, இது சமப்படுத்தா விசை. இப்படியாக ஒரு பொருளுக்கு சமப்படுத்தப்படாத விசை பிரயோகிக்கப்பட்டாலே அன்றி, இப்படி பிரயோகிக்கப்பட்டாலே தவிர இப்படி பிரயோகிக்கப்படாட்டி, சரிதானே, ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்விலே இருக்கும். இப்போ இந்த விசை பிரயோகிக்கப்படலை என்றிருந்தா, இந்த 5 நியூட்டன் பிரயோகிக்கப்படலை, இந்த பொருள் எப்படி இருக்குது? ஓய்வில் இருக்குது. இதில் வேகம் என்ன? வேகம்
பூஜ்ஜியம் அதே இடத்துல தான் நிற்குது. ஆகவே இந்த பொருள் இயங்காது. ஓய்வில் இருந்தால் ஓய்விலேயே தான் இருக்கும். அதே போல உதாரணமாக எந்த தடை விசையும் இல்லாத ஒரு இடத்துல, எந்த தடை விசையும் இல்லாத ஒரு இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள், இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள், இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள், எந்த விசையும் அந்த இடத்துல சமப்படுத்தப்படாத எந்த ஒரு விசையும் பிரயோகிக்கப்படலைண்டா அது சீரான வேகத்தில் அப்படி என்ன வேகத்தில் ஒரு 20 ms மைனஸ்ல போகுதுன்னு வச்சுக்கணும். அதே வேகத்தில் அப்படி என்ன செய்யும், இயங்கிக் கொண்டே இருக்குமாம். இதுதான் நியூட்டனினுடைய முதலாவது விதியாக இருக்குது. சரிதானே? இதை பாடமாக்கி கொள்ளணும் அவசியம் இல்லை, விளங்கி கொண்டா சரி. சமப்படுத்தப்படாத விசை பிரயோகிக்கப்பட்டாலே அன்றி ஒரு பொருள் ஓய்விலிருந்து ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருந்தால் இயங்கிக் கொண்டிருக்கும். சமப்படுத்தப்படாத விசை வழங்கப்பட்டால், ஒரு பொருளுக்கு சமப்படுத்தப்படாத விசை வழங்கப்பட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்கால ஒரு 5 நியூட்டன் வழங்கப்பட்டுன்னு வச்சுக்கணும். இந்த பொருள் என்ன செய்யும், இங்கால ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தோட இயங்க போகுதோ, இதுக்கு எதிர் திசையில இப்படி ஒரு விசை, எதிர் திசையில இப்படி ஒரு காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கணும். எதிர் திசையில காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கணும். காற்று அடிக்கிற நேரம் என்ன செய்யும், இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள்ல காற்று அடித்தால் எதிர் திசையில சமப்படுத்தப்படாத ஒரு விசை இப்படி பிரயோகிக்கப்பட்டால் இதுல என்ன செய்யும், இந்த இயக்கம் இந்த சீரான வேகத்தோட இந்த பொருள் இயங்காம வேகம் குறைய போகுது. குறைஞ்சி ஒரு ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆகி திருப்பி என்ன செய்யும், காத்தோரம் அடிக்கிற நேரம் இங்கால வரப்போகுது. ஆகவே இங்க சமப்படுத்தப்படாத விசை பிரயோகிக்கப்படுகிறது. வழங்கிச்சா விஷயம்? இதுதான் இந்த முதலாவது விதி. நான் உதாரணமாக பஸ்ல போகச்சில்ல பார்த்துருக்கிறோம். பஸ்ல போகச்சில்ல எல்லாம் தேவையான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். பஸ்ல போகச்சில்ல நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படின்னு சொன்னா சும்மா நின்று கொண்டு போவோம். இப்படி சும்மா நின்று கொண்டு போகிற நேரம் நாங்கள் டிரைவர் பிரேக் அடித்த உடனே நாங்கள் திடீரென்று முன்னுக்கு கொண்டு புல பார்ப்போம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், பஸ் ஓடுற நேரம் சீரான ஒரு வேகத்தில் பஸ் போகிற நேரம் எங்களோட காலும் குறிப்பிட்ட ஒரு வேகத்தில் அதே பஸ்ஸோட வேகத்தில் போகுது. ஆனால் மேலுக்கு இருக்க உடம்பை பொறுத்த வரைக்கும் ஓய்வில் இருக்கிறாரு. மேலுக்கு இருக்கிற உடம்பு ஓய்வில் இருக்கிறார். திடீரென என்ன செய்யுது, பஸ் பிரேக் அடித்த உடனே எங்களோட காலுக்கு வேகம் குறையுது. காலுக்கு வேகம் குறைஞ்சோடனே எங்களை இந்த நிலத்தால் தள்ளப்படுற ஒரு உராய் விசை இருக்குதானே, ஒரு விசை எங்களை தள்ளுறதால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், முன்னுக்கு போடுறோம். இதுவும் நியூட்டன்ட முதலாவது விதிக்குள்ள வர ஒரு விஷயம்தான். சரிதானே? இப்போ நாங்கள் ரெண்டாவது விதியை பார்த்துக்கொள்வோம். சரிதானே? நியூட்டன்ட ரெண்டாவது விதியை பார்த்துக்கொள்வோம். சரி, நியூட்டன்ட ரெண்டாவது விதியை பொறுத்தவரையில் நியூட்டனினுடைய ரெண்டாவது விதி, நியூட்டன்ட ரெண்டாவது விதியை பொறுத்தவரையில் சிம்பிளான ஒரு விதி இல்லையா? நியூட்டன் ரெண்டாம் விதி சிம்பிள். எப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் இருக்கின்றால் ஒரு பொருள் குறிப்பிட்ட ஒரு விசையில இயங்குது, குறிப்பிட்ட ஒரு ஆர்முடுகள்ல இயங்குதுன்றால் நியூட்டன் ரெண்டாம் விதி என்ன, ஒரு பொருள் குறிப்பிட்ட ஒரு ஆர்முடுகள்ல இயங்கக்குள்ள அங்க தாக்குற விசைங்கிறது அந்த குறிப்பிட்ட ஒரு பொருள் ஆர்முடுகள் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வேகமாற்ற வீதம், அதாவது வேகமாற்ற வீதம் சொன்னால் குறிப்பிட்ட ஒரு பொருள் இங்கிருந்து இங்க போறதுக்கு இந்த கேப்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இந்த பொருள் இங்கிருந்து இங்க போறது குறிப்பிட்ட ஒரு நேரத்துல v1 என்ற வேகத்தில் இருந்து நான் v1 வேகத்தை போட்டுக்கொள்றோம். v2 என்ற வேகத்துக்கு போனால் இங்க என்ன நடந்திருக்கிறது, v1 இது v2 குறிப்பிட்ட ஒரு நேரம் ஓரளவு நேரத்தில் ஒரு வேகத்துல மாற்றம் ஏற்பட்டால் இந்த ஆர்முடுகள். ஆகவே இந்த ஆர்முடுகள் இருக்குதான், இதை எடுத்தனால் எக்ஸலரேஷன் ஆர்முடுகள்னு சொல்லுவோம். இந்த ஆர்முடுகள் இங்க பிரயோகிக்கப்பட்ட இந்த விசைக்கு, இந்த பொருளை இயங்க வைக்கிறதுக்கு பிரயோகிக்கப்பட்ட இந்த விசை இருக்குதானே, எஃப் பண்ணி சொன்னால் ஃபோர்ஸுக்காக நாங்கள் எஃப் பயன்படுத்தி கொள்றோம். ஃபோர்ஸுக்காக விசைக்காக என்ன சொல்றோம், எஃப் பயன்படுத்தி கொள்றோம். சரிதானே? இங்க ஏற்படுற இந்த ஆர்முடுகள் இங்க பிரயோகிக்கப்படுற விசைக்கு இந்த ஆர்முடுகள் நான் இங்கால சைட்ல நிறுவிக்கொள்றேன், இங்கால சைட்ல நிறுவிக்கொள்றேன். இந்த ஆர்முடுகள் இந்த விசைக்கு நேர்விகித சமனாம். இந்த ஆர்முடுகள் இந்த விசைக்கு நேர்விகித சமனாம். அதேவேளை இந்த ஆர்முடுகள், இந்த பொருள்ல ஏற்படுற இந்த ஆர்முடுகள் இந்த பொருளினுடைய துணிவுக்கு நேர்மாறு விகித சமனாக இருக்குமா? நேர்விகித சமன் என்றால் என்ன, இந்த விசை கூடுற நேரம் இந்த ஆர்முடுகள் கூட இந்த விசையினுடைய அளவும் கூடும். ஆகவே அதாவது சிம்பிளாக விளங்கிக் கொள்ளதான், இந்த விசை கூட விசையை நாங்கள் கூட கொடுக்கக்குள்ள ஆர்முடுகளும் கூட போகுது, அதுதான் விஷயம். ஆனால் இங்க ரெண்டாவது அந்த பொருளினுடைய ஆர்முடுகள் அந்த பொருளின் தெளிவுக்கு நேர்மாறு விகித சமன் என்றால்
திணிவு கூட கூட ஆறுமுடுகள் குறைய போகுது. நாங்கள் எவ்வளோ ஒரு பொருளில் திணிவை கூட்டுறோமோ அவ்வளவுக்கு அந்த பொருளினுடைய ஆறுமுடுகள் குறைய போகுதுண்டு. 2 சமன்பாடுகள், இந்த விதியில் இருந்து 2 சமன்பாடுகளை எடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. சரி, அப்ப ஆறுமுடுகள் அந்த திணிவினுடைய நேர்மாறு விகித சமனாக இருக்க போகுது. இது ரெண்டையும் வைத்து ஒரு சமன்பாடு உருவாக்க போனோம் என்று சொன்னால் ஏ நேர்விகித சமனாகவும் ஏ திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் வருகிறதால இப்ப நாங்க இதை ரெண்டையும் ஒன்றாக சேர்க்கிற நேரம் எங்களுக்கு சமன்பாடு எப்படி வருமானு பாருங்க. நேர்விகித சமன் எக்ஸலரேஷன், அதாவது விசைக்கு ஆறுமுடுகள் நேர்விகித சமனாகவும் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். இந்த சமநிலை மாறிலிய நாங்கள் சமப்படுத்துறதுக்காக இந்த சமநிலை மாறிலியுடைய பெருமானம் ஒன்றாக இருக்குது. ஆகவே சமன் ஒன்று போட்டுக்கொள்ளும். அதாவது இது பெருமானம், இந்த மாறிலிக்கு பெருமானம் சமன் ஒன்று. சமன் ஒன்று போட்டோம்னு சொன்னால் எஃப் சமன் ஒன்று அப்படின்னு சொல்லி வருகிறது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய சமன்பாடு இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய சமன்பாடு நான் மேலே கொள்றேன். எஃப் சமன் எம்ஏ, எஃப் சமன் எம்ஏ, அதாவது விசைங்கிறது நான் தெளிவாக கொள்றேன். விசைங்கிறது திணிவு தர, எம் என்றால் மாஸ், திணிவு தர ஆறுமுடுகள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் இந்த சமன்பாடு. நாங்கள் இதை மாற்றி போடுறதன் மூலமாக இந்த சமன்பாடுகள் பிரதியிட சொல்லித்தான் பெரும்பாலான கேள்விகள் வருகிறது. மிக சிம்பிளான ஒரு விஷயமாக இருக்க போகுது. இந்த பாயிண்டையும் கவனிச்சு கொள்ளணும். ஒரு பொருளில் எப்பவுமே ஆறுமுடுகளினுடைய திசை எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த பொருளில் விசை எந்த திசையில் வழங்கப்படுகிறதோ, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளில் இந்த திசையில் விசை வழங்கப்பட்டால் அந்த திசையில தான் ஆறுமுடுகள் இருக்க போகுது. இந்த திசையில விசை வழங்கப்பட்டால் அந்த திசையில தான் ஆறுமுடுகள் இருக்க போகுது என்றதையும் கட்டாயமாக செய்யணும், விளங்கி வச்சு கொள்ள வேணும். நாங்கள் நியூட்டன் 3வது விதியை அவசரமாக பார்த்துக்கொள்வோம். நியூட்டன் 3வது விதி எடுத்துக்கொண்டார். நியூட்டன் 3வது விதி நியூட்டன் 3ஆம் விதியை பொறுத்தவரையில தெரியும், ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிர்மான மறுதாக்கம் இருக்குது அப்படின்றதுதான் நியூட்டன் 3வது விதி. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிர்மான மறுதாக்கம். அதாவது இதை நாங்கள் அநேகமாக எங்களோட வாழ்க்கையில செஞ்சுப்போம், ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விதி தான் இது. உதாரணமா நாங்கள் எங்களோட கையால் ஒரு இடத்துல நாங்கள் அடிக்கிற நேரம், எங்களோட கையால் தான் இந்த இடத்துல அடிக்கிறோம். ஆனால் எங்களோட கைக்கும் ஒரு வலி ஏற்படுகிறது, நாங்கள் எல்லாரும் உணர்ந்திருப்போம். இந்த வலி இந்த நியூட்டன் 3ஆம் விதியில் சமனும் எதிரமாக ஒரு தாக்கம் தான் இது. நாங்கள் எவ்வளோ வேகமாக அடிக்கிறோமோ அவ்வளோக்கு எங்களோட கையில் வருத்தம் ஏற்படும் இல்லையா? மெதுவாக அடித்தா மெதுவாக வருத்தம், ஸ்பீடாக அடித்தோம்னால் ஸ்பீடான வருத்தம். காரணம் இதுதான். அடுத்து நாங்கள் இந்த நுரலியாவிலையெல்லாம் வைத்து இந்த வாத்து மாதிரி இருக்கக்கூடிய இந்த போட்டுகள் ஓட்டியிருப்போம். அந்த போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவுக்கு அந்த போட்டை மிதிக்கிறோமோ, எவ்வளவுக்கு ஸ்பீடாக மிதிக்கிறோமோ எதிர் திசையில இருப்போம். போட்டை என்ன செய்யும், பின்னுக்கு இருக்கிற விசிறிகள் எதிர் திசையில தள்ளும். அதற்கு சமணம் எதிரமாக முன்னோக்கி அது பயணிக்க போகுது. ஆகவே நாங்கள் இந்த விதியில கவனிக்கணும். அந்த உதாரணமாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் இப்படியா ஒரு துணிவு இருக்குதுன்னு சொன்னா அல்லது நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்வோமே, ஒரு போட் எடுத்துக்கொண்டு இதில் நாங்கள் துடுப்பு எப்படி போடுறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. துடுப்பு இந்த திசையில போடுறோம் என்றால் இது நாங்கள் 10 நியூட்டன் என்ற விசை போடுறோம். 10 நியூட்டன் என்ற ஒரு விசையா நாங்கள் பிரயோகிக்கோம் அந்த போட்டில் என்றால் எங்களுக்கு நியூட்டன் 3ஆம் விதிப்படி இந்த போட் எந்த திசையில இயங்கும் என்றால் இந்த திசையில 10 நியூட்டன்ல இயங்கும். அதுதான் இந்த விதி. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் இருக்குது. நாங்க பலூன் ஒன்று எடுத்து அந்த இயக்கத்தை எடுத்தாலும் சரி, ஒரு ஹெலிகாப்டர் மேலுக்கு எங்கிறதாக எடுத்தாலும் சரி, அதே போல ஒரு பொருள் நாங்கள் காற்று திறந்து விட்டோம், ஒரு பொருள் இங்கால எங்கிறதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பொதுவாக இந்த இயக்கத்துக்குள்ள வாரதுதான். நாங்கள் நீந்துறதாக இருக்கலாம், கோள் மண்டலத்துல கோள்கள் சுற்றுறதாக இருக்கலாம். எங்களோட கோள் மண்டலத்துல சூரியனை சுற்றி கோள்கள் இப்படி நீள்வட்ட பாதையில் சுற்றும் இல்லையா?
இது இப்படி ஒரு சமணம் எதிரமான மருதாக்கத்தால தான் சுத்துது. இல்லாட்டி அந்த ஒன்றை ஒன்று அடிச்சிருக்கும். எது பெரிய விஷயம் அதை ஒன்று வந்து அடிச்சிருக்கும். ஏன் அப்படி சுத்துதுன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமணம் எதிரான மருதாக்கம் இருக்கிறதால சமனான விசைகள் அதனால ஒன்று தாக்காம சுற்றி கொண்டிருக்குது. சரிதானே? சிம்பிளான ஒரு கேள்வி, சிம்பிளான ஒரு விஷயம். சரிதானே? இறுதியாக நாங்க பார்க்க போற விஷயம் வந்து உந்தம் என்கிற விஷயம். உந்தம் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். உந்தம் என்று சொல்வோம். உந்தம் அப்படி என்ன சொன்னா, இந்த கணியத்தை பொறுத்த வரையில இதுவும் ஒரு காவி கணியம். இந்த கணியத்தை பொறுத்த வரையில இந்த உந்தமும் ஒரு காவி கணியம். உந்தத்தை பொறுத்த வரையில இதுவும் ஒரு காவி கணியம் சொல்லலாம். காவி கணியம் அழக பார்த்தோம்னால் கிலோகிராம் ms-1 சொல்லி அலகுகள் கணியங்கள் எல்லாம் மிக முக்கியம் குறிச்சு வச்சுக்கொள்ளணும். உந்தம்ங்கிறது காவி கணியம், அலகு கிலோகிராம், ms-1 ஆக இருக்க போது இதனுடைய சமன்பாடு எப்படி தெரியுமா உருவாகுது? சமன்பாடு உந்தத்தினுடைய சமன்பாடு உந்தம் சமன் திணிவு தர வேகம் ஆகும். திணிவு தர வேகம் இதுதான் இதனுடைய சமன்பாடு. இதுதான் இதனுடைய சமன்பாடாக இருக்க போது உந்தம் என்றால் திணிவு தர வேகம். ஆக இங்க இன்னொரு முக்கியமான குறிப்பை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். உந்தத்தினுடைய திசை எப்படி இருக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். உந்தத்தினுடைய திசை உந்தத்தினுடைய திசை வேகத்தின் திசையில் தான் இருக்கு. உந்தத்தினுடைய திசையை பொறுத்தவரையில அது வேகத்தினுடைய திசையில தான் இருக்கும் என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். உந்தம் என்றது காவிக்கணியம், அழகு படிச்சிருக்கிறோம். உந்தம் தெளிவு தர வேகம் தான். உந்தம் கிலோகிராம் ms-1 பெருக்கினால் உந்தம் கிடைக்க போகுது. உந்தத்தினுடைய திசை என்பது ஒரு பொருள் எந்த வேகத்தில் இயங்குதோ அந்த திசை தான். வேகத்தை பொறுத்தவரை காவிக்கணியம், அதுக்கு கட்டாயமாக ஒரு திசை இருக்க போது அந்த திசையில தான் உந்தமும் இருக்க போகுது. சரி, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்புல என்ன செய்வோம், இதனுடைய இந்த பகுதியில் வந்திருக்கிற வினாக்கள் சம்பந்தமாக கலந்துரையாடி கொள்வோம்.